அல்லேலூயா. அப்ப வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம் இன்றைக்கு நம்ம வேத வசனத்தினால நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சிந்தனையும் நிரப்பிக்கொண்டே இருக்கணும். வேத வசனத்துல நிரப்ப 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 நமக்கு எதிராய் செயல்படக்கூடிய அத்தனை சத்துருக்களின் கிரியைகளும் நம்ம வாழ்க்கையில உள்ளே நுழைய முடியாது. இன்னைக்கு இந்த காரியத்தை நீங்க தேவ சமூகத்துல அமைதியா இருந்து ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் எதுவா இருக்குது? இந்த வேத வசனமா இருக்குது. வேத வசனத்தை உங்க வாழ்க்கையில எடுத்துக்கொண்டு அதை பேச ஆரம்பிக்கும் பொழுது, அதை தியானிக்கும் பொழுது சத்துருக்களின் வல்லமைகள் முறியடிக்கப்படுகிறது. எப்படி முறியடிக்கப்படுகிறது என்றால், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக எழுந்தருளுகிறார். எப்ப எழுந்தருளுவார்? நீங்கள் வேத வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது அது ஒரு ஆவியின் பட்டயம். ஹல்லேலூயா. ஆவியின் பட்டயம். அப்ப இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் ஆவியின் பட்டயம் இருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த ஆவியின் பட்டயத்தை நீங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருளுகிறார். நீங்க எழுந்தருள மாட்டீங்க. நீங்க போராட தேவையில்லை. நீங்க போய் இது பண்ண தேவையில்லை. நீங்க அமைதியா ஆண்டவர் சமூகத்துல உங்க வாழ்க்கையில என்னென்ன சூழ்நிலைகள் இருக்குதோ அத்தனை சூழ்நிலையும் ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு ஆண்டவருடைய வசனத்தை நீங்க தியானிக்க ஆரம்பிக்கணும். வசனத்தினால நிரம்பணும். நீங்க இருக்கிற வீடுகள்ல வசனத்தை பேசணும். அதனாலதான் உபாகமம் புஸ்தகத்துல பாக்குறோம், நீங்க உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் நடந்து போனாலும் இதை பற்றி பேசி, எதை பற்றி? அவருடைய கற்பனைகளை பற்றி. இந்த வேத வார்த்தைகளை பேசிட்டே இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுது. கர்த்தருடைய வார்த்தையில் நம்ம ஜெயம் எடுப்போம். கர்த்தரே சத்துருக்களை எல்லாம் மிதித்து போடுவார் அப்படின்னு சொல்லி இந்த வசனங்களை பேசி பேசி அந்த வசனத்தை உங்க வாழ்க்கையில வாழ்வாக்க ஆவிக்குரிய மண்டலங்கள்ல செயல்படுகிறது. உங்களுக்கு எதிராய் பேசக்கூடிய நாவுகள் அடங்கும். உங்களுக்கு எதிராக எழும்பக்கூடிய அத்தனை சத்துருக்களுடைய வல்லமைகளும் அடங்கி போகும். இன்றைக்கு தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது என்றால் உங்கள் வீடுகளிலே, உங்கள் குடும்பங்களிலே, நீங்கள் செய்கின்ற தொழிலிலே, நீங்கள் வேலை பார்க்கிற இடங்களிலே சத்துருக்களின் கிரியைகள், உங்களுக்கு எதிரான போராட்டங்கள் எழும்பி நிற்கிறது என்றால் நீங்கள் வேத வசனமாகி ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த பட்டயத்தை எடுத்துக்கொண்டு அதோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வேத வசனமாகி ஆவியின் பட்டயம் உங்களோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும். எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்றால் உங்கள் இருதயத்தில் இருக்க வேண்டும். உங்கள் இருதயத்துக்குள்ளே அந்த வேத வசனத்தை தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். வேத வசனத்தை பேச வேண்டும். வேத வசனத்தை பேச 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 உலக கவலைகள், அதாவது இந்த மாம்ச கவலைகள், மாம்சத்தை நம்ம பேச மாட்டோம். அல்லேலூயா. மாம்சத்தை நம்ம பேச முடியாது. அப்ப மாம்சத்தை பேசாம இன்னைக்கு வசனத்தை பேசணும் அப்படின்னா நல்லா புரிந்து கொள்ளுங்க, அந்த இடத்துல தேவ தூதர்கள் செயல்படுவார்கள். உங்களுக்காக பணிவிடை தூதர்கள் செயல்படுவாங்க. உங்களுக்காக பரலோகத்தில் இருந்து தூதர்களை அனுப்பி உங்கள் கால் கல்லில் இடராதபடி பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அந்த காரியங்களை உங்க வாழ்க்கையில பார்க்க முடியும். அப்ப இன்றைக்கு நன்றாய் அறிந்து கொள்ளுங்க. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் இந்த அனுபவங்களுக்குள்ள நீங்க பயணிக்கல, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்க பயணித்துக் கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கு இந்த வேத வசனமாகி ஆவியின் பட்டயத்தை உங்க வாழ்க்கையில ஒரு அங்கமாய் கொள்ளுங்கள்.